எங்களோட ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ஃபண்டிங் மற்றும் இன்வெஸ்டர்ஸ் தேவைப்படுறாங்க. நீங்கள் யாராவது இன்வெஸ்டர்ஸ் அல்லது ஃபண்டிங் பண்ணுறவங்களா இருந்தால் எங்களோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நாங்கள் எங்களோட பிஸ்னஸ் ஐடியா வந்து ஷேர் பண்ணுறோம். ஹாய் மக்களே, இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது ஒரு ரெசிபி செய்யலான்ட்டு நைட்டில் நம்ம உட்காந்துருக்கோம். அதாவது எங்கள் வீட்டில் தான், வேறு எங்கேயும் கிடையாது. அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. அதாவது சொல்கிறது, இது டேஸ்ட் வந்து வேற லெவலாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது கடைசியில் பார்த்தா தான் தெரியும். மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ என்ன ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னென்ன பண்ணுறாங்க இடையில அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இந்த இது யார் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது ஃபஸ்ட் டைம் என் ஒய்ஃப் பண்ணுறாங்க. அது எப்படிலாம் செய்கிறாங்க அதுங்கிறதான் பார்க்க தான் போகிறோம். அதுக்கான தான் ஒரு சின்ன ஒரு வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுதான் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வச்சு வச்சுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ ஹர்னாஸ், அதாவது மைதா மாவு. அது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டப்பாவில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரம் இருக்குது. இதை வச்சு என்ன தான் அப்படி செய்ய போகிறாங்கன்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதாவது அவங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறது எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்னங்க பண்ணுறது, சாப்பிட்லாமா, உசுரோட இருமா இல்லையான்னு தெரியல, பொறுத்திருந்தா பார்க்கணும் இதில் எந்த அளவுக்கு டேஸ்ட் வருது அப்படின்ட்டு. அவங்க ஒவ்வொரு இதாக சொல்கிறத ஆட் பண்ணுவாங்க, அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் கண்டிப்பாக அது டேஸ்ட்டாக இருக்குமா இல்லையாங்கிறத நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க என்னென்ன செய்கிறாங்க பார்க்கலாம். மேடம் என்ன செய்ய போகிறீங்க அடுத்தது? ஃபர்ஸ்ட் வந்து மைதா மாவு எடுத்துக்கிறேன். எடுத்து ஓகே. 1/2 கிலோ மைதா மாவு தான். 1/2 கிலோ மைதா மாவு. ஆமா. இப்போ வந்து இந்த பவுலுக்குள்ள நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, 1/2 கிலோ மைதா மாவு இந்த பவுலுக்குள்ள ஆட் பண்ணிட்டாங்க. அடுத்ததுங்க நெக்ஸ்ட் வந்து நான் தண்ணி எடுத்துக்கிறேன். வாட்டர். ஆமா. நான் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அதை வந்து நான் மிக்ஸ் பண்ண போறேன். ஓகே, கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ண போறீங்க. ஆமா. நம்ம சப்போஸ் நான் தண்ணி அதிகமா ஊத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த ரெசிபி வந்து வராது. ஓ, அதிகமா தண்ணியை ஊத்திட்டீங்களா ரெசிபி வராது. ஆமா. என்ன பண்ணிட்டே இருக்கேன். இப்போ முதல்ல தண்ணி ஊத்திட்டீங்க கொஞ்சம். என்ன மேடம் பண்றீங்க, தண்ணி ஊத்தினே இருக்கிறீங்க? அது அது அந்த அந்த நிறைய மாவு போட்டுருக்குல்ல, அதனால அது அப்படிதான் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவங்க ஒரு டிஃப்ரெண்டா செய்யறாங்க. இன்னைக்கு இதை சாப்பிட்டு காலையில உயிரோட இருக்கிறோம் இல்லைன்னா தெரியாது, இருக்கிறோம் இல்லைன்னா தெரியாது. ஆனா பட்டு உங்க எப்படி சொல்றது, இந்த வீடியோ பாக்குறேங்க, உங்க மனைவி எப்படிலாம் சமைக்கிறாங்க, அது நீங்க சாப்பிட்டு உங்க டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, இப்பதான் கொஞ்சம் தண்ணி ஊத்துனாங்க, மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊத்துறாங்க. தண்ணி இவ்வளவு போதுங்களா, இன்னும் கொஞ்சம் ஊத்தணுமா? இல்ல, இன்னும் கொஞ்சம் ஊத்தணும். இது வந்து இது இப்படி போட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது. மிக்ஸி தண்ணி போதும் நினைக்கிறேன். மிக்ஸி போதுமா? இல்ல இல்ல, இன்னும் லைட்டா வரணும். இன்னும் லைட்டா வரணுமா? ஓகே ஓகே, இன்னும் லைட்டா வரணுங்களாமா தண்ணி? சும்மா லைட்டா ஊத்திக்கலாம். ஓகே. இங்க பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி ஊத்துறாங்க. அதே மாதிரி அந்த மாவு எப்படி பிசைறாங்கன்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைறோமோ அந்த அளவுக்கு அந்த மாவுலாம் நல்லா ஆட் ஆகிருக்கும். அதாவது சொல்கிறோம்னா வச்சுக்கோங்க, தண்ணி நல்லா மிக்சிங் ஆகிருக்கும். ஒன்றா பதியாக நம்ம இது பண்ணோம்னா மாவாக இருக்கும். மிக்ஸி போதுமா? போதும் நினைக்கிறேன். என்ன மிக்ஸி இழுக்கிற? ஃபர்ஸ்ட் டைம் செய்யறாங்க. அதே மாதிரி வந்து இது செய்ய சொல்றது இது முதல் டைம் நினைக்கிறேன். அதனால அவங்களுக்கே ஒன்றும் தெரியல, போதுன்னு நினைக்கிறேன் சொல்றாங்க. இவங்க சொல்லும் போதே எனக்கு ஒரு சொல்றது பயமா இருக்குதே. சரி, ஓகே. நம்ம என்ன பண்ணலாம்னா, வேணும்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான வாழைப்பழம் போட்டுக்கலாம். 1/2 கிலோ மாவுக்கு ஒரு 5 வாழைப்பழம் தான் போதுங்களா? ஏன் மிக்ஸி இருக்குதே 5 வாழைப்பழம் தான் இருக்கிறது 5 வாழைப்பழம் தான்மா. அதனால வந்து 5 வாழைப்பழத்தையும் போடலாம் அப்படின்னு. பெருசா இருந்தா நம்ம ஒரு 2 போட்டுக்கலாம், 2 3 போட்டுக்கலாம். இது சின்னசா இருக்குல்ல, சின்னசா இருக்கிறதுனால பிக்க முடியலையா? இந்த வாழைப்பழத்தையும் பிக்க முடியல மிக்சியால. இன்னும் இந்த ரெசிபி எப்படி செய்ய போறாங்க, அதை ஸ்வீட்டா எப்படி செய்ய போறாங்க, அதே வாழைப்பழத்தை அப்படியே போடுறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியலைங்க மக்களே. கடவுளே, எனக்கு வந்த கொடுமை, எனக்கு வந்த சோதனை பாருங்க.
இன்னைக்கு வந்து என்னை வச்சு ட்ரை பண்றாங்க. இன்னைக்கு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு என்னை வச்சு ட்ரை பண்றாங்க. அது சொல்றது 4 வாழைப்பழம் போதும்னு நினைக்கிறேன். 4 வாழை போட்டுருங்க. இல்ல இது ஒண்ணு என்ன பண்ண போகுது? போட்டுருங்க. ஒண்ணு என்ன பண்ண போகுது? எல்லாம் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நான் தான் வந்து பலியாடு அங்க பாருங்க. அவங்களே சொல்லிட்டாங்க நான் தான் நல்லா பலியாடு அப்படின்ட்டு. இத வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது பண்ணிக்கணும், பிணைஞ்சிக்கணும், மாவு கூட ஆட் பண்ணிக்கணும் நல்லா. ஃபர்ஸ்ட் இது தனியா இது பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. நீங்க அப்படியே பண்ணீங்கன்னா அது சிலதெல்லாம் மஞ்சி இருக்கும், சிலதெல்லாம் மையாம இருக்கும். ஓகே, இங்க பாருங்க எந்த அளவுக்கு அவங்க பேசுறாங்கன்னு பாருங்க. இத பார்த்தாவே எனக்கு சாப்பிட்ட மாதிரி ஆகி போச்சுங்க மக்களே. இவங்க செய்யறத பார்த்தா எனக்கு சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க. அங்க பாருங்க. ஓய் மை காட். இன்னைக்கு என்னதாங்க இன்னைக்கு பலிகடை ஆக்க போறாங்க. இன்னைக்கு மேடம் வந்து சிறப்பா வச்சு செய்ய போறாங்க. அது முடிவு பண்ணிட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க மிக்ஸில கூட நீங்க அரைச்சிக்கலாம். ஆமா, லைட்டா வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி வரும். அது நீங்க அப்படியே டைரக்டா ஆட் பண்ணீங்கன்னா நீங்க டைரக்டா அடுத்த ஸ்டேஜ்க்கு போலாம். அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். எஸ், பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க இந்த மிக்ஸி அவர்கள். ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. அவங்க எவ்வளவு ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. எவ்வளவு ஒரு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு பாருங்க. அடுத்து என்ன பண்றீங்க நீங்க? இப்ப நம்ம ஸ்குவீஸ் பண்ணிட்டோம்ல, அத ஃபுல்லா இதுல அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறோம் பாருங்க. இப்ப அத ஃபுல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க. நல்லா அப்படியே பாருங்க எப்படி நல்லா கலக்குறாங்கன்னு பாருங்க. இது லைட்டா வந்து ஓகே. இப்போ பண்ணிட்டீங்களா? ஆட் பண்ணிட்டீங்களா? நான் சொன்ன பாத்தீங்களா, சில இதெல்லாம் வந்து இப்படி உடையாம இருக்கு. ஆமா ஆமா. அதெல்லாம் உடையறதுக்கு நீங்க வந்து மிக்ஸில இது அரைச்சு கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி. ஆமா. இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து எனக்கு ஒரு டவுட்டுங்க மிக்ஸி. இது எப்படி கத்துக்கிட்டீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைம் தான். இது இவர் சொன்னாரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதனால எங்க அம்மா கிட்ட நான் ப்ரிப்பேர் பண்ணி இதை நான் பண்றேன். ப்ரிப்பேர் பண்ணி பண்றீங்க. பாப்போம் ரிசல்ட் எப்படி வருதுன்ட்டு கடைசியா தான் தெரியும். ஆனா பட் இது சாப்பிட்டு எதுவும் ஒரு ஆகாம இருந்தா கண்டிப்பா சேலஞ்ச் சக்சஸ் தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டுங்க. அந்த அளவுக்கு மோசமாலாம் இருக்காது. அந்த அளவுக்கு மோசமாலாம் இருக்காதா? அவ்வளவு கான்பிடன்ஸா? யா மிக்ஸி எப்படி சொல்றதாமா, கான்ஃபிடன்ஸ் தான். அவ்வளோ கான்ஃபிடன்ஸ். ஓகே, இங்கே பாருங்க. நம்ம என்ன சொல்றது, மிக்ஸி வந்து அந்த அளவுக்கு ஒரு அவங்க செய்கிற இதில் வந்து கான்ஃபிடன்ஸாக இருக்காங்க. என்ன சொல்றது, நான் அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வேன் அப்படிங்கிற ஒரு இதில் குறிக்கோளாக இருக்காங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன வந்து நல்லா வந்து அந்த மாவு வந்து இதாயிடுச்சு. ஓகே, பஜ்ஜி அந்த இது போடுற இது வந்து கரெக்டா ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணும் போது எனக்கு சிரிப்பா தாங்க வருது. ஒரு பக்கம் சிரிக்கிறதா இதுக்கு என்ன ஆகுது? அது ஒரு கப்பு போதுங்களா? இல்ல, நம்ம ஸ்வீட்னஸ்க்கு தேவைப்பட்ட மாதிரி நம்ம போடணும். ஸ்வீட்னஸ். ஓகே ஓகே. நிறைய பேர் வந்து சுகர் வந்து நிறைய சாப்பிடுவாங்க. அவங்க எல்லாம் வந்து நீங்க உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கலாம். பாத்தீங்களா மக்களே, இப்போ வந்து நம்ம மிக்ஸி வந்து கரெக்டா சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு டைம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது சுகரை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எவ்வளவு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ரிக்வஸ்ட் என்னன்னா, நீங்க அதிகமா வந்து சுகரை வந்து சாப்பிட வேண்டாம். ஏன்னா வச்சுக்கோங்க, இப்போ வந்து இருக்கிற சுகர்ல வந்து நிறைய இது சொல்றது, சாப்பிட்ட உடனே சர்க்கரை வியாதி இல்லாமலாம் சர்க்கரை வியாதி வந்துடுது. பாருங்க மிக்ஸி இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா சுகரை கொஞ்சம் போட்டு நல்லா ஆட் பண்ணிட்டாங்க. டேஸ்ட் பார்க்கலாம். மிக்ஸி என்ன பண்ணுறீங்க? மிக்ஸி டேஸ்ட் கரெக்டாக இருக்கா? அதான் பார்க்குறேன். பாருங்க கையில் வச்சுட்டாங்க. இன்னும் சுகர் பத்தலையா? அது பாருங்க இன்னொரு டம்ளர் எடுக்கிறாங்க. அதாவது சொல்கிறது, தண்ணி டம்ளர் எடுத்து ஊற்றி அப்படியே தண்ணிக்குள்ளேயே சர்க்கரை விட்டு ஆட்டுறாங்க. அந்த அவ்வளோதான் இன்னைக்கு முடிஞ்சுது. அது இதுவே வந்து மாற்றி செய்கிறாங்க. கடவுளே, சரி விடுங்க பார்ப்போம். அடுத்தது லைட்டாக போட்டிருக்காங்க.
இப்போ நல்லா மிக்சிங் பண்ணேன். எஸ். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா மிக்சிங் பண்ணுறாங்க மட்டும் பாருங்க. மிக்சி நல்லா சக்கரை கரைஞ்சிருச்சா? அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே கரைஞ்சிடும். சக்கரை தெரிய மாட்டேங்குது. ஆமா, சக்கரை தெரியாது. சக்கரை எப்படி தெரியும்? அது டிரான்ஸ்பரண்ட் தானே. இல்ல சக்கரை போட்டிருக்கே இல்லைன்னா அதில் உள்ள எப்படி தாங்குறது? நம்ம கண்ணுக்கு தெரியணும்ல. ஏன் இப்படி கலாய்க்காதீங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க மிக்சி இப்போ எப்படி இருக்குன்ட்டு. அந்த சுகர் கரைஞ்சிருக்காது. இல்லை சுகர் கரைஞ்சிருக்காதா? எஸ். இப்போ பாருங்க இப்போ டேஸ்ட் பார்க்குறாங்க எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு. மறுக்கு மறுக்குன்னு சவுண்டு எனக்கே கேட்குதுங்க. கல்லுக்குன்னு போட்டுவிட்டே என்ன மிக்சி? அந்த சுகர் இன்னும் கரையில. இங்கே கொடுங்க. இப்போ எனக்கு பாருங்க நான் கொஞ்சம் வச்சு டேஸ்ட் பார்க்கலாம் இருங்க. இங்கே பாருங்க கொஞ்சம் லைட்டாக வச்சுருக்கேன் கையில். ஆனால் சக்கரை வந்து நல்லா கரையிலைங்க. அதனால் வந்து கருக்கு முறுக்குன்னு கல் விழிக்க சாப்பிட்டா அப்படி சொல்லிட்டு சவுண்டுமா அது மாதிரி இருக்குது. நம்ம தப்பு பண்ணிட்டோம். இன்னும் நம்ம வந்து சுகரே பவுடர் பண்ணா எவ்வளவு பிரச்சனை வராதுல்ல. ஓ அப்படியே இருக்கா? என்ன ஒரு அறிவு உனக்குள்ள இந்த அளவுக்கு மூளை வேலை செய்யுதா மிக்சி? ஆமா, நீ சுகர் கரையிற வரைக்கும் இன்னும் போடுங்க மிக்சி. சுகர் இங்கே லைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது மிக்சி. அப்புறம் கொட்டுங்க. பார்த்தீங்கன்னா 2 கப்பு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே கொட்டுங்க மிக்சி. வேஸ்ட்டாக தான் போகும் மிக்சி. நீங்கள் தண்ணி டம்ளரை விட்டு உள்ள சர்க்கரைக்குள்ள ஆட்டுன்னு ஆட்டிட்டீங்க மிக்சி. என்ன பண்றது, நான் கவனிக்கல. ஓ நீங்கள் எப்படி சொல்கிறது, இதுக்குள்ளே பூரா கவனம் செலுத்திட்டீங்க இல்லையா? இப்போ நம்ம கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு எல்லாமே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த மாவை நல்லா பிணைஞ்சு கட்ட ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வச்சு எடுத்துட்டோம். நல்லா அந்த சொல்கிறது கொஞ்சம் நேரம் வச்சு தான் நல்லா இருக்கும் அது பாருங்கள். அடுத்து கடவாயில் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லா பார்த்து தெரியும் உங்களுக்கு. கடவாயில் கரெக்டாக ரெடியாக இருக்குது எண்ணெய். இப்போ காஞ்சிச்சான்னு தெரியல மிக்சி. இங்கே பாருங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு நம்ம காஞ்சிருக்கு நல்லா தெரியும். அப்புறம் இப்போ லைட்டாக வந்து நம்ம ஒரு இது போட்டு பார்க்கணும், ஒரு ட்ராப் போட்டு பார்க்கணும். இன்னும் இல்லைங்க, இன்னும் கரெக்டாக இன்னும் ரெடி ஆகலை. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் எண்ணெய் காஞ்சிச்சா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ட்ராப் எடுத்து விட்டோம்னா அது சரியாக போயிடும். எல்லாம் கட்டையா மிக்சி? கரெக்டு தானே? இப்போ தான் இவங்க முதல் முறையாக சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் செய்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ரெசிபியோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஸ்வீட் போண்டா. ஸ்வீட் போண்டா இது பேர். இன்றைக்கி எப்படி எந்த அளவுக்கு டேஸ்ட் செய்ய போகிறாங்கிறது சொல்கிறது ரிவ்யூவில் தெரியும். இன்றைக்கி என்ன கதியில் இருக்குது என்ன ஆக போகுதுன்ட்டு. எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து இப்போ கரெக்டாக என்ன காஞ்சிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் மக்கள் நல்லா. இங்கே பாருங்கள் நாங்கள் திடீர்னு ஆரம்பிக்க நேரம் வந்து கரண்ட்டே போயிடுச்சு. கரண்ட்டுக்கே பொறுப்புன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் இந்த ரெசிபி செய்யறதுனால நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு ஷேப் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் உருண்டை வருமா இல்லைன்னு தெரில. அவ்வளோதாங்க மக்களே. அங்கே பாருங்கள் இப்படி தான் நம்ம ஸ்வீட் போண்டா செய்கிறது. இது எனக்கு தெரிஞ்சு போண்டா மாதிரி இல்லை, ரவுண்டா அடை மாதிரி இருக்கு. இந்த பக்கம் சிரி போடுதுங்க. அப்படி மிக்சி டக்கு டக்குன்னு எடுத்து ஓரம் விட்டுவாங்க மிக்சி. கொஞ்சமாக எடுத்து விட்டுவாங்க. எடுத்து கடைச்சி விடுங்க மிக்சி. ஐயோ ஒட்டிடுச்சு. போண்டா மாதிரி தெரியல. ஐயோ அவங்களுக்கே போண்டா மாதிரி தெரியலையா? கடவுளே, நாமளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாங்க. ஏன்னா வந்து டக்கு டக்குன்னு பிரியுது, பொண்ணு சேர்ந்துக்குது. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. அதனால நம்மளுக்கு கடைசி விட்டுனா ஒன்றும் சேராத இருக்கும். விடுங்க மிக்சி, அதில் விடுங்க. இது போண்டாவா என்னங்க நீங்க சொல்லுங்கம்மா.
ஐயோ இதுங்க அது ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க. அது நல்லா அந்த ஒரு ஷேப்பா அந்த ஷேப்பு கொஞ்சம் நம்ம வேகட்டும். அப்பதான் நீங்க அப்படியே எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த இதாயிடும். இதாயிருமாங்களா? ஆமா. ஓகே ஓகே. அப்படியே ஒட்டிக்கும். பாருங்க இந்த கரண்டில ஒட்டின மாதிரி. அது மட்டும் திஸ் இஸ் நாட் எ போண்டா. திஸ் இஸ் பேரு ஏதோ நாங்க புதுசா ஷேப் தயாரிச்சிருக்கோம். அதனால அதை அப்படிதான். இது போண்டா இல்லையே மக்களே, இது பாத்தீங்கன்னா போண்டா கிடையாது. 5 விரல் கை எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது பாருங்க. சரி விடுங்க, இன்னைக்கு டேஸ்ட் இது எப்படின்னு பார்க்கலாம். பேசாம மாவு கம்மியாவே போட்டிருக்கலாம் போல. இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிருக்கலாம். தண்ணி எல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு. நம்ம சுகர் போட்டோடனே தண்ணி ஆட்டோமேட்டிக்கா அது அப்சர்வ் இதாயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நல்லா பாருங்க, இது நல்லா வெந்துருச்சு. இன்னும் வேகணும் நல்லா. இந்த கலர் கொஞ்சம் திரும்பணும். இதான் பாருங்க, இந்த மகன் நல்லா தெரியுது இல்லைங்களா? ப்ரௌன் கலர். என்ன கலர் இது? மிக்ஸி அதா இது சாண்டல் கலர். நல்லா அந்த அளவுக்கு சாண்டல் கலர் வரணும். நல்லா கொஞ்ச நேரம் வரணும். என்ன பைத்தியமா மிக்ஸி நீ மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்க? ப்ரௌன் கலருங்கிற, சாண்டல் கலருங்கிற. இங்க பாருங்க, இப்பயே ஒரு வழியா ஓரளவுக்கு வந்தாச்சு. நானும் பயந்துட்டு தான் இருந்தேன், இந்த ஷேப்லாம் வருமா அப்படின்னு பார்த்துட்டு தான் இருந்தேன். இங்கே பாருங்க, ஓரளவுக்கு நல்லா இந்த போண்டா பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதாவது சக்கரை போண்டா, சுவையான சக்கரை போண்டா நம்மளுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு டேஸ்ட் எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். நல்லா இருக்கும் அது மிக்ஸி. நல்லா இருக்குமா? இங்க பாருங்க, எடுத்து ஒரு அடசல காலி பண்ணிட்டாங்க. இப்பதான் போட்டேன், அங்க டேஸ்ட் ஆகும். நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு மிக்ஸி? சாப்பிட்டே இருக்கு. எப்படி இருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கு? நீ செய்யறது உனக்கு பிடிச்சிருக்கும். நீ செய்யறது உனக்கு தான் பிடிச்சிருக்கும். பட்டு இங்க செய்யறது பெருசு இல்லை. நம்ம அடுத்தவங்கள சொல்றது இருக்கிறவங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு, வேற லெவலா இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்கு, அந்த அளவுக்கு டேஸ்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. இல்ல சொல்லுங்க மிக்ஸி. பனானா கொஞ்சம் இன்னும் பழுத்திருக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. பனானாவா? எஸ். ஓகே ஓகே ஓகே. என்ன பண்றது, கடைக்காரன் தான் கொடுத்துட்டோம். மக்களை பாருங்க, நம்மளுக்கு கரெக்டாக அந்த கதையை தச்சு நம்ம போதுங்க மிக்ஸி. இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் விட்டுங்களா? இன்னும் 2 minutes. 2 minutes விட்டுமா? மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் விட சொல்லியிருக்காங்க. செப் விட சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய இவங்க ஒரு செப், அதாவது குக் வித் கோமாளியில் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. பார்த்தே உங்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய ஒரு செப்னு சொல்லலாம் அவங்களாம். இது தெரிஞ்சு இதாங்க ஓரளவுக்கு போண்டா மாதிரி தெரியுது. குக் வித் கோமாளிக்கு போகணும்னா நான் கோமாளியா தான் ஆக்ட் பண்ண முடியும். நாட் எ செஃப். ஓ மை காட். அன்னைக்குமா ஓரளவுக்கு வந்துருச்சுங்க. நம்ம எடுத்துடலாம். மிக்ஸி எடுத்துடலாமா? ஓகேங்க. நல்லா எண்ணெய் கொஞ்சம் வடிட்டோம், ஏன்னா அப்படியே நம்ம போடக்கூடாது. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எண்ணெய்க்குள்ளே போட்டு தெரிச்சிச்சுங்க மக்களே. இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு போண்டா எப்படி விழுந்துச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி மேலே வந்துச்சுன்னா கை போகிறோம், கொப்பை போயிடும். பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது எல்லாமே போட்டு இதே மெத்தட் தான், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. அதே மாதிரி போட்டு எடுத்துட்டுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. உங்கள் ஒய்ஃப் ஒரு வேலை செய்ய சொல்லி ஒரு மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இதுன்ட்டு. மறக்காமல் டேஸ்ட் எப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பயந்துட்டு இருந்தோம். அதாவது சொல்கிறது, எங்கள் ஒய்ஃப் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ரெசிபி, அதாவது வித்தியாசமான ஒரு ரெசிபி, அதாவது சக்கரை போண்டா நல்லா அந்த பழம் மைதா மாவுலாம் நல்லா போட்டு பிணைஞ்சிருந்தாங்க. அது ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைமிங், அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருக்கு.
டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா பயந்துட்டே இருந்தேன், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. உங்க சொல்கிறது இங்கே பாருங்க, நல்லா போண்டா ஷேப்பில் இருக்குது. இது போண்டா ஷேப்பில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது எலி மாதிரி இருக்குது. பார்ப்போம். நான் என்னமோ நினச்சிருந்தேங்க, நல்லா வேலையோட இருக்குது. இந்த வாழைப்பழம் இது கூட ஆட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த சர்க்கரை நல்லா டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. எல்லாம் கொஞ்சம் சுடு சுடாததுனால சரி சாப்பிட முடியல, பத்திக்குது. நிஜமாக சொல்லுங்க, செம்மையாக இருக்குது. நல்லா எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படி ஒரு டேஸ்ட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, ரொம்ப என்ன வரும் எப்படி வரும் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. அதுவும் இந்த வாழைப்பழம் சாப்பிடும் போது இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. நல்லா ஆவி பறகு பாருங்க அப்படி. சக்கரை போண்டா, இதோட பேர் பார்த்தீங்கன்னா சக்கரை போண்டா. செம்மையாக இருக்குது. அது எது சொல்கிறது, இப்படியே கஷ்டப்பட்டு செஞ்சுட்டுங்க. இது டேஸ்ட் மறக்காம மற்றவங்களுக்கே தெரியும். வாழைப்பழம் செம்மையாக இருக்குது மக்களே. மறக்காம இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.